ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியா. ஸோ தமிழக அரசுலேருந்து பாருங்கள், உங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 8th பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இமெயில் வழியாகவும் அப்ளை பண்ணலாம், இல்லைனா போஸ்டல் வழியாகவும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 18,000லேருந்து உங்களுக்கான சேலரி வந்து வரும். எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 28 ஜூனுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸ் மூலம் வந்து பார்த்தோன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 3 விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. வழக்கு பணியாளர் கேஸ் ஒர்க்கருங்கிற கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் பாதுகாப்பாளர் செக்யூரிட்டி கார்டுங்கிற கேட்டகரி, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் மல்டி பர்பஸ் ஹெல்ப்பருங்கிற கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து வழக்கு பணியாளர் கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க, கேஸ் ஒர்க்கருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரியில் வந்து பாருங்கள் நீங்கள் சோசியல் ஒர்க் ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா கவுன்சிலிங் சைக்காலஜி, அப்படியும் இல்லைனா டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 1 வருடம் வந்து பார்த்தோன்னா முன் அனுபவம் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து 35 வயசுக்குள்ளார இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உள்ளூரை சார்ந்த பெண்கள் மட்டும் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பர்டிகுலராக இந்த போஸ்டிங்ஸ் மட்டும் நீங்கள் உள்ளூரை சார்ந்த பெண்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ வாகனம் வந்து உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதே மாதிரி வந்து பாருங்கள் சேலரி வந்து 18,000 வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். அடுத்து செக்யூரிட்டி கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து பாருங்கள் அரசு அல்லது புகழ்பெற்ற நிறுவனத்தில் நீங்கள் வந்து பாதுகாப்பு பணியாளராக நீங்கள் பணியாற்றிய அனுபவம் இருந்தாலே போதும். உள்ளூரை சார்ந்தவராக நீங்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆண் பெண் இருபாலருமே வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா கல்வி தகுதி அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கல. ஸோ உங்களுக்கு அனுபவம் மட்டும் இருந்தாலே போதும். 8th நீங்கள் குறைந்தபட்சம் பாஸ் பண்ணியிருந்தால் கூட இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 12,000 உங்களுக்கான ஊதியம் வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பாருங்கள் மல்டி பர்பஸ் ஹெல்ப்பர் கேட்டகரிக்கெலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து பாருங்கள் ஏதேனும் ஒரு அலுவலகத்தில் நீங்கள் வந்து பணிபுரிந்த அனுபவம் உடையவராக இருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 10,000 உங்களுக்கு வந்து சேலரி வந்து இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா உள்ளூரை சார்ந்த பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எப்படி வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்குன்னா, இங்கே வந்து பாருங்கள் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். கரெக்டாக நீங்கள் அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் எடுத்து என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் அதில் இணைச்சி நீங்கள் வந்து பாருங்கள் இங்கே ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், 8வது தளம், சிங்கரவேலர் மாளிகை, ஸோ ராஜாஜி சாலை, சென்னை 1ன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்டல்லையும் சென்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இங்கே வந்து பாருங்கள் ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இமெயிலுக்கு கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனோட உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் இணைச்சி ஒரே ஃபைலாக ஸ்கேன் பண்ணி இங்கே ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இமெயிலுக்கு கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ போஸ்டல்லையும் விண்ணப்பிக்கலாம், அப்படி இல்லைனா இமெயில் வழியாகவும் சென்ட் பண்ணலாம். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 28 ஜூன் ஈவினிங் 5 PM நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னை மாவட்ட ஆட்சியரகத்தில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு. விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.